ஆண்டவருடைய வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் சேர்த்து வாசிக்கலாம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய சொல்லுங்க, அவருடைய கைக்குள் அடங்கியிருங்கள். சொல்லுங்க, சொல்லுப்பா, அவருடைய கைக்குள் பைபிள் அடைச்சிட்டாங்க. பைபிள் வச்சிருக்காங்க. முப்பாடு போடாத முப்பாடு படுத்து பைபிள் அம்மா வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே வாசிக்கலாம் சொன்னா வாசிக்கலாம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அவருடைய கரத்திற்குள் அடங்கியிரு. அவருடைய கரம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற 2 நாள் நாம் தியானிக்க போகிற தசகத்தினுடைய தலைப்பு கர்த்தரின் கரங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் கரங்கள். எழுதுகிறது யாரா பார்க்கணும்னா அக்கா எழுதுது. 2வது அக்கா, 3வது அக்கா, ஃபியூச்சர் அக்கா, எங்க அம்மா ஆர்த்து கல்ச்சர் அம்மா வேற கொண்டு இல்லையா வேற எழுதுறீங்களா? இந்த மறக்கல முன்னாடி அக்கா எழுதா கரெக்டா எழுதணும். என்ன கேட்டா, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை நீ வாழ்நாள்ல எங்கேயுமே பிரசங்கம் பண்ண மாட்டேன். இது உங்க சர்ச்சைக்கு உங்க ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இது உங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு கர்த்தரின் கரங்கள். அதுல போட்டு இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் 1 பேதுருவிலே தம்முடைய ஜனத்தை பற்றி சொல்கிறார். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தணும்னு சொன்னா என் பலத்த கரத்திற்குள்ள அடங்கியிரு. அப்போ பலத்த கரத்திற்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய 2 கரத்திற்குள்ளேயும் ஏதோ ஒரு மகிமை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிரு. அப்ப இன்னைக்கும் நாளைக்கு சாயங்காலமோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள். நாளைக்கு சாயங்காலம் நாம் தியானிக்க போகிறது கர்த்தருடைய இடது கரத்தின் ஆசீர்வாதங்கள். முதலாவது, நம்முடைய தகப்பன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என் பலத்த கைக்குள்ள அடங்கின்னு சொன்னா அந்த 2 கைக்குள்ள ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. ஏன் ஆண்டவர் அமைதியா உட்கார்ந்து சொல்கிறார்? அந்த 2 கரத்திற்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதங்கள். முதலாவது, கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்ன? சங்கீதத்தின் புத்தகம் 108வது அதிகாரம் வசனம் 15 16 வாசித்து கேட்கலாம். சங்கீதம் 118 வசனம் 15 16. நீதிமான்களுடைய கூடாரங்களில் கர்த்தருடைய வலது கரம் வாசிக்கா. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலது கரம். முதலாவது தலைப்பு எழுதிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு 2 கை தான் உண்டு, 50 கை கிடையாது. இன்னைக்கு நாம் நிறைய
நிறைய நம்ம விக்கிரகத்தை நம்ம பார்க்கிறோம். 10 கை, 20 கை, 30 கை அப்படின்னு நாக்க நிறுத்திக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு 2 கை தான் உண்டு. எத்தனை கை தான் உண்டு? 2 கை தான் உண்டு. வேதம் சொல்கிறது அவரிடத்தில் ஈட்டி இல்லை, அவரிடத்தில் பட்டயமும் இல்லை. அவரிடத்தில் இருக்கிற பட்டயம் ஒரே ஒரு பட்டயம் தான். வேதம் சொல்கிறது நாம் கர்த்தருக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமா இருக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துகிற 2 பட்டயம் தண்டாயுதம், 2வது அஸ்திராயுதம். நாட்கள் வரும் என்று சொன்னால், உங்களை சந்திக்க முடியும் என்று சொன்னால், அதை குறித்து உங்களுக்கு கட்சித்தர பரிசுத்த ஆவியானவர்களுக்கு இடைபெறுவாராக. நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் முதலாவது என்ன? கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். என்ன செய்யும்? பராக்கிரமம் என்று சொன்னால் வீரம், வலிமை, வெற்றி, சாகசம் என்று அர்த்தம். பராக்கிரமம் என்ன அர்த்தம்? வீரம், வலிமை, வெற்றி, சாகசம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு நோக்கம் இல்லாமல் சொல்லப்படாது. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு ஆழமான சத்தியம் இல்லாமல் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நான் யோசித்தேன், சமீப காலமாய் யோசித்தேன், ஏன் இந்த பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கணும்? இந்த பலத்த கரத்திற்குள்ள அப்படி என்ன நன்மைகள் இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் ஒரு ஆசை உண்டு. சீக்கிரம் நான் வெளியே வர வேண்டும், சீக்கிரம் நான் உயர்த்தப்பட வேண்டும், சீக்கிரம் நான் தேசத்திற்கு தெரிய வேண்டும், சீக்கிரம் எல்லாரும் அறிய வேண்டும், சீக்கிரம் பிசினஸ் முன்னேற வேண்டும், சீக்கிரம் வீடு கட்டணும், சீக்கிரம் கார் வாங்கணும், சீக்கிரம் பத்திரம் வாங்கணும். எல்லாருக்கும் நிறைய ஆசை உண்டு. ஆசை இருந்தாலும் மனிதர்கள் என்ன சொல்றீங்க? ஆசைப்படலாம். அவன் தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்பட்ட பிரச்சனை ஆயிடும். ஆசைப்படலாம், ஆசைப்பட்டதை கர்த்தரிடத்துல கேட்கணும். ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம என்ன ஆசைப்படலாம்? ஒரு மனிதனுக்கு ஆசை என்பது கண்டிப்பாக வரும். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டா யார்கிட்ட தான் கேட்கணும்? எனக்கு ரொம்ப கால கம்மி, என்ன சத்தமா பேசணும்? யார்கிட்ட கேட்கணும்? ஆனா நீங்க நாம வீடு கட்டணும்னு சொல்லி வேற எங்க பண்ணிக்கிறோம் தெரியுமா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் கிட்ட போய் எங்களுக்கு லோன் தாங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய வலது கரத்தின் முதல் ஆசீர்வாதம் நான் சொல்றேன். ஏன் பிரசங்கத்தை பண்ற அப்படின்னா, இன்னைக்கு ஜெபத்துடைய முடிவுல கர்த்தர் நம்ம வலது கரத்தை வைத்து பிடிக்க போகிறார். உங்களை சொல்லி தப்புதான்ல. நான் எங்க திருநெல்வேலியில சொன்னா கை கட்டி ஆவி நிரம்பி இருப்பாங்க. அது குரங்கு கையில பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு குரங்கு சொல்லுங்க. நீங்க எல்லாம் நல்ல நல்ல பிள்ளைங்க. குரங்க பார்த்தா வீட்டுல போய் லைட்டை போட்டு கண்ணாடியை பார்த்தா தெரியும். சரியா? நல்லது. கவனிங்க, பன்றிகளிடத்துல நம்முடைய ஆண்டவர் ஒருபோது முத்துக்களை போட மாட்டார். போட மாட்டார். நம் பன்னியா இருந்தா எனக்கு பரலோகத்திலிருந்து எந்த ஆசீர்வாதமும் வராது. எனக்கு எந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் எந்தத்தை கொடுத்து வேல்யூ வாங்கியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது என்னுடைய வலது கரத்துடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்னுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் விதமாக சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய மனிதனுடைய பராக்கிரமத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த ஜீவியத்தில் வாழ முடியாது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். மனிதனுடைய பராக்கிரமம் நம்முடைய ஜீவியத்திலே தோல்வி அடையப்படும். நான் சொல்றேன், பராக்கிரமம் என்று சொன்னால் வீரம், வல்லமை, தைரியம், ஆற்றல், சாகசம். பராக்கிரமத்திற்கு இத்தனை காரியங்கள் இருக்கிறது. வேதாகமத்திலே அநேக மனிதர்களை குறித்து பராக்கிரமசாலி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனை பார்த்து கர்த்தருடைய தூதனே இறங்கி வந்து சொன்னார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னார். கிதியோனை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே. வாசிங்க, நியாயாதிபதிகள். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனத்தை மீதியான் தேசத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப சேட்டை பண்றா. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம ரொம்ப சேட்டை பண்ணா
பிசாசுக்கு கர்த்தர் கொஞ்சம் நம்ம குத்தகைக்கு விட்டுருவார். இருக்கீங்களா? தோத்துறோம். அதோ பின்னாடி அம்மா பாரு, நம்ம ரொம்ப சேட்டை பண்ணா நம்மள கொஞ்ச நாள் பிசாசு என்ன விட்டுருவா? ஐயா, இயேசுவுக்கு பிசாச துரத்தவும் தெரியும், பிசாச அனுபவம் தெரியும், மறந்துட கூடாது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள் இருந்தது. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள் இருந்தது. நம்ம புறத்தம் செய்வார், வேணா உள்ள அனுப்பவும் செய்யும். அவர்கிட்ட விளையாடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆலய காரியத்தில் அவர்கிட்ட விளையாடக்கூடாது, ஜப காரியத்தில் அவர்கள் விளையாடக்கூடாது, ஊழிய காரியத்தில் கட்டத்திட்ட விளையாடக்கூடாது. அப்படியே நல்லா இருக்கிறவே இருக்கும். தெரியாம 2 மூணு உள்ள வந்து உட்கார்ந்துரும். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த கிதியோன இந்த நியாயாதிபதிகள் 6:12 அந்த தூதன் சொல்லுகிறான், நீ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா அப்படின்றான். ஆனா அவன் உண்மைக்கு பராக்கிரமசாலி கிடையாது. கிதியோன் ஒரு பயந்தான் கொண்டு, கிதியோன் ஒரு மீதியானவர்களோட ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல அறுவடை பண்ணி அறுவடையை அறுக்கிற நேரத்தில் மீதியானவர்களுக்கு வேகம் சொல்கிறது, வெட்டி கிளிகளை போல வந்து அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. இப்ப இந்த கிளியர் என்ன பண்றா? தானியத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எங்க போய் அடிக்கிறா? இது எங்க போய் போர் அடிச்சான்? கிளியர்னா யாருன்னு தெரியுமா? பக்கத்துல என்ன கிடையாது. பைபிள் இருக்கிற கிதியோனா யாருன்னு தெரியுமா? கிதியோனா யாருன்னு தெரியுமா? கிதியோனா யாருன்னு தெரியுமா? என்ன தாயே மைக்கு கேக்குதா? கிதியோனா யாருன்னு தெரியுமா? அந்த குடும்ப கதை நமக்கு எதுக்கு பாஸ்டர் அப்படிங்கிறீங்களோ? இருக்கக்கூடாதுல்ல. வசனம் தெரியாம உட்கார்ந்தா விசுவாசம் நம்மளும் உள்ள உட்கார்ந்துடும். கிதியோன் வந்து மனாசே கோத்திரத்திலே பிறந்த ஏழ்மையான ஒரு மனிதன் தான் கிதியோன். இப்போ இவங்க மீதியானியர்களுக்கு பயந்து கோதுமைகளை அடிக்கிற இடம் ஆலையை அடிக்கிறோம். இவன் எங்க போய் அடிக்கிறான்னா திராட்சரச ஆலையில போய் அடிச்சுட்டு இருக்கிறான். மீதியானியர்களுக்கு பயந்து இப்ப இந்த பயனாளிய பார்த்து இந்த தூதன் என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். என்ன பிள்ளைகளே, மனிதனுடைய பராக்கிரமத்தை வைத்து நாம் நம்முடைய பராக்கிரமத்தை வைத்து இந்த தேசத்திலே போராடுகிற சத்துருவை ஜெயிக்க முடியாது. நாம் கர்த்தருடைய வலது கரத்தின் பராக்கிரமத்தை கொண்டு சொன்னார். வேதம் சொல்கிறது, கிதியோன் சொற்பம் வீரர்களுக்கு 300 மனிதர்களுக்கும் நீதியாளர்களுக்கு 2 நிமிஷம் கையை கட்டி 2 நிமிஷம் வாழ பிறகு இந்த ராத்திரி நேரத்திலே உன் குடும்பத்திற்கு போராடுகிற அந்த நீதியான ஆவியை திறக்கப்படுகிறார். ஆவியாளர் சொல்கிறார், பராக்கிரமசாலிகள், பராக்கிரமசாலிகள் கர்த்தர் முன்னோடு இருக்கிறார். நல்ல வாழ திறந்து, நல்ல வாழ திறந்து, நல்ல வாழ திறந்து, நல்ல வாழ திறந்து, நல்ல சட்டத்தை முன்னேற்றி அந்நிய பாஷையில் பேசுகிறேன். நாம் பலவீனப்பட்டவனா இருந்தாலும் கர்த்தருடைய பலத்தை பெற பராக்கிரமம் செய்யும். நம்முடைய ஆண்டவர் பலமுள்ளவரின் தேவன் அல்ல, அவர் பலவீனர்களின் தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம நினைக்கிறோம், நான் பரிசுத்தத்தில் பலவீனமாக இருக்கிறேன், நான் ஜபத்தில் பலவீனமாக இருக்கிறேன், நான் உபவாசத்தில் பலவீனமாக இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமாக இருக்கிறேன், நான் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறேன். எப்படி நான் யோசிக்கலாம்? ஆனால் அப்போஸ்தலர் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது என்ன செய்கிறார்? என்னை பலப்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது, பலவீன ஞானம்
பலனற்றவனை காணிலும் தெய்வத்திற்கு உதவி செய்வது லேசான காரியம். அப்போ நான் பலவீனன் கர்த்தர் தள்ள மாட்டார். பவுல் சொல்கிறார், நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஐயா, இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் கையொழுத்தில் இருக்கிற பலத்தை கொண்டு நான் மேன்மை பாராட்டுவார்கள். அவர் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், என் பலத்தை கொண்டு நான் மேன்மை பாராட்டவில்லை, என் பலவீனத்தை கொண்டு மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னு கேட்டா பவுல் கிட்ட கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலும் என்னுடைய பலன் பூரணமாக வேண்டும். நீங்க எந்த பாவத்தில் விழுகிறீர்களோ அது பலவீனம். அந்த பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுங்க. ஏன்னு கேட்டா அந்த பாவத்தில் விழுந்து மன கஷ்டத்தை எழுதி வரும்போது என்னை அவருடைய பலன் பராக்கிரமங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. மனுஷன் நம்முடைய அந்தரங்க பாவத்தை பார்த்து பாடி துப்பிடுவான். அப்ப துப்ப மாட்டார். விழுந்தாலும் அவனை எப்படி எழுப்புறாங்கிறத யோசிச்சுட்டு இருப்பான். வேதம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போகிற எல்லாரும் தூக்கி விடுகிறார். மனுஷன் சொல்லுவா, இவன் இந்த இடத்துல பலவீனம் பண்ணிட்டா. மனுஷன் சொல்லுவா, இவன் விபச்சாரம் பண்ணிட்டா. மனுஷன் சொல்லுவா, இவன் குடிக்கிறா. மனுஷன் சொல்லுவா, இவன் ஆபாச படத்தை பார்க்கிறா. மனுஷன் சொல்லுவா, இவன் மரணத்துல சரியில்லை. ஆனா நம் மனுஷன் விடுதலை பார்த்து சிரிப்பாங்க. ஆனா கர்த்தருடைய இருதயம் என்ன தெரியுமா? இவன் எப்படி தூக்கி விடலாம், இவனை எப்படி எழுப்பி விடலாம், இவனை எப்படி உறுதியை பயன்படுத்தலாம், இவனை எப்படி அபிஷேகிக்கலாம், இவனை எப்படி பண்ணலாம். கர்த்தருடைய பலத்துடன் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 51ஆவது வசனத்தை ஒருவரை வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 51ஆவது வசனம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். அகத்தை உள்ளவர்களை அவர் தன்னுடைய புயத்தினாலே. புயம்னா என்ன தெரியுமா? புயம்னா தோள்பட்டை. சொல்லுங்க, புயம்னா என்னது? தோள்பட்டை. அவர் வலது கரம் தோள்பட்டையோடு சேர்ந்து நமக்கு பராக்கிரமம் செய்கிறது. இந்த ஆண்டவர் நமக்கு கிடைச்சத போல ஒரு லக்கியான உலகத்தை உண்டாக்கிற ஆண்டவர் வேறு யாருக்குமே கிடையாது. பராக்கிரமம் செய்யும். கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க பயந்து வந்து இருக்கலாம், நீங்க போகும்போது பராக்கிரமசாலியில போவீங்க. அந்த நீதியான கர்த்தர் உங்க கையில ஒப்புக்கொள்வார். வேதாகமம் சொல்லுகிறது, யெப்தா ஒரு பராக்கிரமசாலி. கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய வலது கரத்தில் இருக்கிற முதல் ஆசீர்வாதமே பராக்கிரமம் செய்யும். சொல்லுங்க, எனக்கு எங்க அப்பா பராக்கிரமம் செய்வார், எனக்கு எங்க அப்பா பராக்கிரமம் செய்வார், எனக்கு எங்க அப்பா பராக்கிரமம் செய்வார். இரண்டாவது, கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்ன? யாத்திரையாகமம் 15ஆவது அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகமம் 15ஆவது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமது வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞரை நொறுக்கி கொண்டது. கைகளை தட்டி தட்டி சொல்றவங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். நீங்க எகிப்தில் எத்தனை வருஷம் அடிமையா இருக்கணும்? 400 வருஷம். ஆனா இவங்க எத்தனை வருஷம் அடிமையா இருந்தார்கள்? 450 வருடம். இப்போ ஆண்டவர் ரட்சகனாகிய மோசேயை எழுப்பி அவர் ஓரேபெங்கிற தெய்வ பர்வதத்துக்கு பின்னாடி ஆண்டவரை வர சொல்லி ஓரேபெங்கிற தெய்வ பர்வதத்தில் உள்சென்று அக்கினி எரிந்து காமிச்சு இவன் மேல கூப்பிட்டு, மோசே உன் பாதத்தில் இருக்கிற பாதத்தை கழட்டி போடு, நான் இப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கிறேன். இப்போ மோசே சாப்பு போக சொல்லுகிறார், ஐயா நான் திக்குவாகி மந்தனாக விடுவேன், பரவாயில்ல, நீ திக்குவாயா இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி ஆறு உனக்கு வாயா இருப்பா, போயிடா, போய் இஸ்ரவேல் வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அனுப்புறார். இப்போ மோசே போராடுகிறான், பார்வோன் கிட்ட போராடுகிறான். கடைசி 10 வாரங்களை கர்த்தர் அனுப்பி பார்வோன்
பின்னாடி வாழ்வு. இப்ப முன்னாடியும் கீழ் போட்டு போக முடியாது, பின்னாடியும் கீழ் போட்டு எது பண்ண முடியாது. இப்போ வாழ்வா சாவா. இஸ்ரவேலர்கள் கையில ஆடு இருக்கு, மாடு இருக்கு, குதிரை இருக்குது, சுமை சுமக்கிற கழுதை இருக்குது. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு என்ன இல்ல? பட்டயம். இஸ்ரவேலர்களுக்கு என்ன இல்ல? பட்டயம் இல்ல. இப்ப இவங்களுக்கு பயம். என்ன மோசே, உன் சொல்லு கேட்டது வந்தது பாரு, உன் தாத்தைக்காரன் எங்களை கொள்ளுவான், நான் சாகு போறோம், எங்களுக்கு எதிர்த்துல கல்லறை நடுநாட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர்கிட்ட மோசே பார்த்து, ஆண்டவரை என்ன பண்ண என்ன சொன்னார்? உனக்கு வல்லமை எங்க தந்திருக்கிற மோசே? ஆண்டவரே கோலை நீட்டு மௌனம். இப்போ மோசே சென்று கோலை நீட்டினா வெப்ப காற்று அடிக்கிறது, இருள் சூழ்கிறது. என்ன ஆகுது? கடல் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா இந்த எரியோ இந்த ஏரோடு முக்காவாசி கடலை தாண்ட போறோம். இப்ப கர்த்தர் சொன்னா திரும்பி கை நீட்டு போடு, கை நீட்டு கடல் போடு, எதிரிகள் செத்து போறாங்க. அடுத்துதான் வெளியே வந்து பாடின பாடல்தான் கர்த்தாவே நீவருக்கு முகம் ஆனவர்களா, வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாரும் சொல்லிட்டு மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வலது கரத்தின் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருந்தது. கர்த்தாவே உமது வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வலது கரத்தின் இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எத்தனை லட்ச பகைஞர்கள் வந்தாலும் நாம் யுத்தம் பண்ண வேண்டாம். ஊழியத்தில், தரிசனத்தில், திட்டத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கேவலப்படுத்த, நம்முடைய குடும்பத்தை கேவலப்படுத்த எத்தனை பகைஞர்கள் வந்தாலும் நாங்கள் நடத்தான் போகிறோம். நாம் சொல்ல போகிறோம், கர்த்தாவே உங்களது வலது கரம் பகைஞரை நொறுக்கி போட்டது. எங்கள் கட்டி யாரை திறக்க நீங்கள் கண்ட எதிர்க்கிறது நீ காத்தது இல்லை. நல்ல ஒரு வலிமையான அபிஷேகம் திருச்சபைக்குள்ள வலது கரம். பழைய ஏற்பாடு காலத்தில் யுத்தம் மாம்சத்தோடும் வெப்பத்தோடும் இருக்கும். புதிய ஏற்பாடு காலத்தில் எபேசியருக்கு பவுல் சொல்கிறார், கடைசியாக சகோதரரே, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைக்கிணத்தோடும் மரியாதைத்தோடும் இந்த விதத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல கொள்ளாத ஆவியின் சேனைகளும் விளக்கி போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே இவர்கள் எதிர்த்து நிற்க இத்தேவனுடைய சர்வாங்க வருத்தத்தை கரைத்துக் கொள்ள வேண்டும், சக்தியின் கட்சை கரைத்துக் கொள்ள வேண்டும், நீதியின் மார்க்கவசத்தை கரைத்துக் கொள்ள வேண்டும், விசுவாசம் என்ற கேடகத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும், ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட்டை போட்டுக் கொள்ள வேண்டும், சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை ஆயுதம் என்கிற பாதரட்சியை போட்டுக் கொள்ள வேண்டும். இருபுறமும் கருத்துள்ள தேவனுடைய சர்வாயுத வசனமாக இந்த வசனங்கள் எடுத்துக் கொள்ளணும். சகோதரா, சகோதரி, இந்த கடைசி காலத்தில் நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அது சொல்ல வேண்டியதில்லை. ஆனா இந்த விசுவாசத்தின் ரகசியம் தெரிஞ்சு அதோட மாம்சத்தோடு ரத்தத்தோடு சண்டை கூட வைக்கிறான். கடைசி காலத்துல இந்த கடைசி நாட்களுக்குள்ள வாழ்கிற நமக்கு மனிதர்கள் எதிரி அல்ல, மனிதர்கள் எதிரிகளை பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டா பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்தம் தான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு. புதிய ஏற்பாட்டு காலத்து யுத்தம் இப்பிரபஞ்சத்தின் அந்த காலத்தில் வானங்களில் பன்னான ஆவிகள், பன்னான வருஷம், பன்னான அந்தி கிறிஸ்து, பன்னான கள்ளத்தின் பிரவேசிக்கிறார். நம்முடைய யுத்தத்திற்காக ஜீவியத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இரண்டாவது வலதுகரத்துடைய ஆசீர்வாதம் தெரியுமா? பகைஞரை நொறுக்கும். அப்பளத்தை உடைக்காம நொறுக்கும். அப்பளத்தை பார்த்திருக்கிறா? இந்த ஜீவன் தான் போகுது. அப்பளத்தை பார்த்திருக்கீங்களா? ஆங்கில சாலை அப்பளத்தை பார்த்திருக்கீங்களா? வீட்டுல அக்கா அவன் வீட்டுல போன அப்பளத்தை தோசி கொடுக்குறாங்க. அப்பளத்தை உடைக்காம நொறுக்குமா? இப்போ மோசம் சொல்றான், இந்த எதிரிகளை கற்று
சொன்னவங்களுக்கு அப்படியே செஞ்சிருப்பா. பயப்படாதீங்க. எதிரியை கண்ணுக்கு முன்னாடி நொறுக்கப்படுகிறார். அப்பா வந்து இந்த மாதிரி பிச்சு குடும்பம் ரொம்ப கோபப்பட்டா நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி இருக்க மாட்டேங்கிறாங்க. நொறுக்குவா பாருங்க. இவங்க என்ன கட்டணம் இல்லை. இவங்க கையில் இருக்கிற வேலையோட ஆயுதம் என்ன தெரியுமா? போர். என்னது? எல்லாம் வேலை பார்த்துட்டு இவனுக்கு வெள்ளு அம்பு அமைச்சர் மறுவாத கொண்டு இவனுக்கு வெற்றி கொண்டு மக்களை கொண்டு வராங்க. இதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்கிறது அவர் மகன்களை புரட்டினார். பணத்துக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு கையை யூஸ் பண்ண மாட்டார். சப்போர்ட் தேவை வலது கரத்தை நீட்டுவோம், இடது கர சப்போர்ட் தேவை இடது கரத்தை நீட்டுவோம். அதையும் ரெண்டு கையும் உங்களுக்கு தேவையா? இன்னைக்கு யார் தெரியுமா? வானங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அற்புதங்கள் இன்னைக்கு யார் தெரியுமா? தேசத்தில் நடக்கல. கொஞ்சம் கர்த்தர் கண்ண ஓராயிரம் ஓட வச்சிருக்கிறார். கொஞ்சம் கர்த்தர் கண்ண பிடித்து வச்சு அசைய வச்சிருக்கிறார். அடைச்சு வச்சிருக்கு. கொஞ்ச நேரம் செஞ்சு வச்சிருந்தா திறந்து வச்சிருக்க. கொஞ்ச நேரம் நாம நினைச்சோம் ஐயோ அது சாப்பிட போறோம். ஏன் செஞ்சு நானும் வர மூட விட்டுறேன். இப்ப கத்த மோசடி எழுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு எல்லாத்துக்கும் கழுதை எங்கதான் கட்டி வச்சிருக்கிறேன். செஞ்சு நடுவில் சவுண்ட் போயிட்டு இருக்காரு. இரண்டாவது கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? மூணாவது திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். தீர்க்கதரிசியாக ஏசாயாவின் புத்தகம் 41:10. என் நீதியை வலது கரத்தினால் அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு கடமைன்னு சொல்லுவாங்க. ஏசாயா 41:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். பலப்படுத்தி நீதியின் வலது கரத்தினால். காங்கிரஸ் நடக்கும். தாய் காங்கிரஸ் என்ன அர்த்தம்? காங்கிரஸ் என்ன அர்த்தம்? கீழே என்ன பண்ணுவீங்க? தூக்கி பிடிக்கிறதா? வயசான அம்மா கீழே உள்ள வராங்க. நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க. இப்ப நம்ம அப்பா வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களதான் இருப்பேன். ஏசு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஓகே, சூப்பர். இந்த வாக்குதான் எல்லாருக்கும் சரி. இப்போ உங்க இந்த பிள்ளை இருந்தா இந்த பிள்ளை கீழே அம்மா கூடவே போறீங்க. இந்த பிள்ளை கீழே விட போறீங்க. என்ன பண்ணுவீங்க? அது இயேசு சொல்லுகிற
எப்படி நான் தாங்குவேன்? என் நீதி அப்படியே தாங்குவேன் என்று சொல்லுவேன். அதான் வேதம் சொல்றது, முதிர் வரையிலும் நான் அவரை தாங்குவேன், ஏங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்போ நம்ம பாவத்திற்குள்ள விழுந்த போதும், பாவத்திற்குள்ள விழுந்து எந்திரிச்ச பொழுதும் அவருடைய காரணம் என்ன பண்ணிச்சு? தாங்கினது, தாங்கினது. இன்னொரு வேதவசனம் அழகாக சொல்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 63வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒருவர் வாசிக்கலாம். நான் சொல்றேன், 2025 வருஷம் அப்பா நம்மளை தாங்கினா. உங்களோட சொல்ல தப்பு தான் பாருங்க. நம்ம அப்பாவோட தாங்கணும். என் பிள்ளைய உள்ள கையில வச்சிருக்கிறேன் அர்த்தம். என் பிள்ளைய அதான் சொல்ற, உன்னை உள்ள கையில வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா எந்த கையில வாங்கி வச்சிருக்கிறா? உள்ள கையில. அது இந்த பக்கம் இருக்கிறது. அதான் சொல்ற, உன்னை தொழுகிறவன் நீங்க இருக்கிற. அப்போ உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்கிற. எத்தனை கோடி மக்கள்? எத்தனை சொன்னா சொல்லுங்கம்மா. எத்தனை கோடி மக்கள்? 800. எத்தனை கோடி? 800 கோடி மக்களையும் எங்க வச்சிருக்கிறார்? அப்போ கை எவ்வளவு பெருசு? நீங்க வேலை திட்டம் பண்ணதா இருக்கு. நான் மோசமாக இருந்தது பிரச்சனை கேட்டுக்கிறீங்களோ? 800 கோடியையும் கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. அவர் சொல்றார், வானம் எனக்கு இந்த ஒருத்த வானம் எவ்வளவு பெருசு பாருங்க. சுற்றி பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு பெரிய சிங்காசனம் ஷேர்ல யார் உட்கார்ந்து இருக்கா? இப்ப அவர் சொல்றார், பூமி எனக்கு. இந்த தேவனை தாண்டி நம்மளை யாராவது கீழே தள்ளிவிட முடியுமா? நம்ம அப்பா யார் என்பது நமக்கு தெரிஞ்சாலே போதும். ரொம்ப நம்மளை சேதப்படுத்த முடியாது. இப்போ நான் பைபிள் வாசல் அங்க சொல்றேன், உன்னுடைய உள்ளத்தை வரைந்து வச்சிருக்கிறேன். இப்போ சரிபுத்தர் பைபிள் வாசல் ஆண்டவர் பேசுகிறா, உன்னை உள்ளத்தை வரைந்து வச்சிருக்கிறேன். இமானுவேல் பைபிள் வாசல் ஆண்டவர் பேசுகிறா, உன்னை உள்ளத்தை வரைந்து வச்சிருக்கிறேன். சின்னப்பர் பைபிள் வாசல் ஆண்டவர் பேசுகிறா, உன்னை உள்ளத்தை வரைந்து வச்சிருக்கிறேன். நம்மளோட பைபிள் வாசல் ஆண்டவர் பேசுகிற உள்ள வச்சிருக்கிறேன், உள்ள வந்து வச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எல்லாருமே இந்த வார்த்தை சொல்றாரு அப்படின்னா அவருடைய காரியம் பேசு. அவர் சொல்லுகிறா, நீதி வலதுகரத்தினாலே தாங்கி. அதே தாவீது சங்கீதம் 139:10 அழகா எழுதுகிறார். என்ன தெரியுமா? அங்கேயும் உங்களுடைய கை கை தட்டி வலதுகரத்தை நீ பிடிக்க முடியாது. அவர் தான் நம்மளை துடுத்து வைத்திருக்கிறார். நாம கர்த்தருடைய கையை பிடிச்சா விட்டுருவோம். நாம இப்ப யோசிக்கிறாங்க, இப்போ ஏதோ நம்ம மகன் நம்ம கையை பிடிச்சிருக்கிறான், நம்ம எங்கேயாவது அவனுக்கு எங்கே போறோம், திடீர்னு கையை காணும், மகனே காணும். இதே நீங்க உங்க மகன் கையை பிடிச்சிருக்கீங்கன்னா விடுவீங்க. இங்க நானே அப்படியா? எப்படி நான் என் பிள்ளை கையை பிடிச்சி நம்ம எந்த கையில பிடிக்குது? வலது. இந்த பாயிண்ட் அடிக்க தெரியுமா? இந்த ராத்திரி நேரத்துல நீங்க நம்பினாலும் சரி, நம்ம சோபாச்சு வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்க அடுத்த 10 வருஷத்துக்கு கூப்பிடவே கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அனுப்புனா நல்லா இருப்பீங்கன்னு பிரசங்கம் பண்ணுவேன். நாசமா போயிருன்னு சொன்னா நாசமா போயிருன்னு சொல்லிட்டு போயிருவேன். சரி, நீங்க கூப்பிடணும் அடுத்த வீட்டுக்கு. இந்த வடச்சூர வியாபாரம் எனக்கு தெரியாது, எப்பொழுதும் தெரியாது. அதனால நான் வந்து ரொம்ப லாபா இருப்பேன். எனக்கு பிடிக்கல, பிரசங்கம் பிடிச்சா பிடிக்காத தெரியும். எனக்கு எங்க அப்பா எதை சொன்னாலும் அதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்காரு, சொல்லி வந்துருக்கேன். அதை கேட்கறது கேட்காத உன் கையில இருக்குது, உங்க தலைவிதியை சரியா என்ன பண்ணிக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்லலாம், கஷ்டமா கூட்ட முடியும். இங்க வந்திருக்கிற எல்லாருடைய கையை நான் பிடிப்பேன். தெரியுமா? கூட்டத்துக்கு வருகிற ஊழியர்களுக்கு புதிய துவக்கத்தை தருவேன். அவர்கள் தேசத்துக்குள்ள
வலது கரம் என்னை பிடித்து அவர் நம் கையை பிடித்து பயப்படாதே. அவர் நம்ம கையை என்ன பண்ணுகிறார்? அடுத்தது நம்ம வேகமா தியானிச்சு முடிக்கலாம். நாலாவது, முதல் சொன்ன கர்த்தருடைய கரத்தின் ஆசீர்வாதம், வலது கரத்தின் ஆசீர்வாதம். முதலாவது கர்த்தருடைய வலது கரம் பலவீனம். இரண்டாவது கர்த்தருடைய வலது கரம் எதிரிகளை பகைத்தனை நொறுக்கும். மூணாவது கர்த்தருடைய வலது கரம் என்னை தாங்கும். நான்காவது என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 16வது வசனம். அவ்வளவுதான் முடிஞ்சது. வேண்டும் கர்த்தருடைய கரம் வலது கரம் எப்படி இருக்கிறது? உயர்ந்து இருக்கிறது. அதை நம்ம தியானிச்சோம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய கரத்துடைய பியூட்டிஃபுல் என்ன தெரியுமா? 1 பேதுரு வாசகம் திருப்பி எடுக்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். இப்போ சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. இந்த 1 பேதுருல ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஏற்ற காலத்தில் அமுக்கும்படி எப்படி? நாலாவது கர்த்தருடைய வலது கரம் நம்மை உயர்த்தும். என்னதான் ஆண்டவர் குப்பையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன். அங்கே சொல்லுங்க, நான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவன். எத்தனை சொல்லுவேன்? சிஎஸ்ஐ விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஒரு சிஎஸ்ஐ. உங்களுக்கு தெரியுமா, நான் 8வது 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. குப்பை இருக்கு. குப்பை பார்த்துருக்கீங்களா? மாநில குப்பை வேணும் கேட்டகரி உண்டு. இந்த ஊர்ல குப்பை வேணும். அப்போ 2008, 9, 10 அப்படி நினைக்கிறேன். 11, 12 இருக்கும். அப்போ ஒரு 7up கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 10 7up அந்த பாட்டிலோட தார பிச்சு கொடுத்தா ஒரு தொப்பி தருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க. அது 20 கொடுத்தா ஒரு கூலிங் கிளாஸ் தருவாங்க. 15 கொடுத்தா ஒரு மஞ்சள் கிளாஸ் டிஷர்ட் பெருசா தருவாங்க. இப்போ என்னுடைய வேலை என்னன்னா, டிஷர்ட் கிடையாது, குப்பை போட போறேன். அப்படியே ஒவ்வொரு குப்பையா இருந்தா அழகா கிழிச்சு இருக்கு. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது காராபூந்தி ஃபேமஸ். காராபூந்தி ஒரு தாத்தா வருவாரு. அவர்கிட்ட என் பழக்கம், என் ஃப்ரெண்ட்ஸோட நோட்டெல்லாம் காராபூந்தி வந்து போட்டு காராபூந்தி ஐட்டு எனக்கு காராபூந்தி வேணும்னா கூட கொஞ்சம் காராபூந்தி வேணும் அப்படின்னா வாட்டர் பாட்டில் தரணும். என்ன பண்ணணும்? எல்லா பார்ல நின்று வாட்டர் பாட்டில் தரணும். எனக்கு ஒரு பாட்டில் பை வச்சுட்டு போய் கிடைக்கிற சாப்பிடும். மூணாவது, இந்த பேக்கரியில போனீங்கன்னா அந்த ஜூஸ் சிப்பி விட்டு பார்த்துருக்கீங்க? சிப்பி, ஸ்டீல் சிப்பி பார்த்துருக்கீங்களா? ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? இப்படி பார்த்தா எப்படி அப்புறம் பொறுத்து அப்புறம் சரி கவனமா கேளுங்க. நீங்க அக்கா சும்மா சொன்னேன், கவனம் கேட்க. இந்த சிப்பி இறக்கி இது எனக்கு மட்டும் ஒரு காசு. இப்ப நான் சொல்லுவேன், குப்பையிலிருந்து எடுத்துட்டு இப்படி உயர்த்த முடியுது. எனக்கு அப்ப ரொம்ப உயர்த்தி தரேன் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ இருக்கிற மாதிரி வேலை இதே தகுதிக்கு மிஞ்சின உயர்வு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அது யாருக்கு தெரியும்? சிறியவர்களை உயர்த்து, ஞானிகளை வெட்கப்படுத்த தேசத்துல வல்லமையா பயன்படுத்துற எல்லாத்தையும் நிப்பாட்டும் சாட்சியை சொல்லிட்டு சொல்ல முப்பேருந்து வந்தேன் அப்படிமா.
உயர்ந்திருக்கிறது. என்னுடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு உயர்ந்ததா ஆண்டவர் 1 சொல்ற ஏற்ற காலத்துல அதுக்கு அனுப்புகிறது. கம்முன்னு உட்கார்ந்தா போதும். உங்களுக்கு ஊழியர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இப்போ வாசல் திறக்கப்படலையா? கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செய்திகளை எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் வாசல் திறக்கப்படலையா? கவலைப்படாதீங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் வாசல் திறக்கலையா? டோன்ட் வரி, போராடாதீங்க, பொறாமப்படாதீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. நானும் சும்மா அமர்ந்திருந்தாலே போதும். ஏற்ற காரணம் இப்படி வேலை விட்டுருவாங்க. இப்படி வேலை விட்டுருவோம். எப்படிதான் அடங்கி இருந்தவன் தேசத்தை சத்துருக்கு அடங்கமாட்டான். ஏற்ற காலம் ஏற்றுவான். கரெக்டான டைம் தூக்குவான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊழியக்காரர் 40 வருஷமா பயன்பட இருக்கும். ஒரு வாலிபர் நினைச்சு 40 வருஷத்தை ஒரு ஊழி ஒரே நாள செய்து முடிக்கிறதுக்கும் கட்டளை முடியும். 40 வருஷம் பயன்பட்ட ஊழியக்காரன் நான் தீர்க்க